பாண்டிச்சேரி சீரிஸில் இன்றைக்கி நாங்கள் ராக் பீச் தான் வந்திருக்கிறோம். வந்த உடனேயுமே பார்த்தா நம்ம கைவினை பொருட்கள் விற்கக்கூடிய வளாகத்திற்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தா பொருட்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் விலைகள் தான் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. புல் ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி அலாக்கா தூக்கி மலாக்கா வெளியில் கொண்டுட்டு வந்துட்டோம். என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். காந்தி சிலைகிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து புல்லை ரொம்ப ஒம்பு பண்ணுறனால கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம். அதான் சம்பவம். ஆமாம், கைவினை பொருட்கள் பார்க்கலான்னு போனதுக்கு பார்க்க விடல. ஒன்றுமே ஒர்த்தே இல்லாத ஜாமானும் 300 சொல்லலாம். நல்லா அதை வாங்கலை. பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சத்தம் பண்ணாமல் ஓரம் கட்டி கொண்டு போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே புள்ள அந்த நிகழ்வுலாம் மறந்துட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் அப்படி சுற்றி பார்த்தா நிறைய பேர் வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஏரியாஸ்லாம் சுற்றி பார்க்கும்போது கடுமையான கூட்டங்கள், லோக்கல் கைஸ் அப்படி அப்படின்ட்டு அப்படியே நெருங்கி பக்கத்தில் காந்தி சிலைகிட்ட வந்துட்டோம். இதுதானே ஃபேமஸ் ராக்கு பீச்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ரவுண்டு கிளான்ஸை பார்த்துட்டு, வேணுமா இந்தாம்மா எப்படி பபிள்ஸ் கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா 50 ரூபாய்க்கு 2 முட்டையை விட்டுட்டு ரொம்ப கோவக்காரி வேறையாவ டக்குன்னு கீழே ஊற்றி விட்டுட்டா. ஏன்னா அவளுக்கு கூட தெரியல. சரி நம்ம கோவப்பட்டு குழந்தை தானே, அவளை எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயாச்சு. சரி, ஃப்ரீ வைஃபையுமே வச்சுருந்தாங்க. இந்த பில்டிங் பார்த்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நிறைய இந்த ஹோட்டல்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு, சின்ன சின்னதாக அப்படியே ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பர்கர்ஸ்லாம். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு என்ட்ரு ஆகினா இவங்க வந்து டெசர்ட் கேட்டிருந்தாங்க. அங்கே இல்லை. சரி இங்கே இல்லை, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் போட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி தொடர்ந்து எழுதிருங்க. அடுத்த ஒரு சூப்பர் லாகில் பார்க்கலாம். பாய் பாய்.